ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்கேல் வந்து ஏற்கனவே நான் வந்து கொடுத்துருக்கேன் டெலிகிராமில். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 6ல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, அதை தான் நம்ம முடிக்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். ஓகே, அதில் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அச்சீவிங் ஈக்குவாலிட்டின்னு பார்த்துப்போம் இல்லைங்களா, யூனிட் 2. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மு, அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் ஓகேங்களா, அதான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றின வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முக்கியம் எதுவோ அது மட்டும் நான் பார்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அது இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்ட போகிறோம் ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீஜுடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீஜுடிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காததுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நெகட்டிவாவோ இல்லை வந்து ரொம்ப நம்மளோட கீழ்த்தரமாக வந்து நம்ம பேசுகிறத பார்த்தோன்னா ப்ரீஜுடிஸ் அப்படின்வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமோ ஒரு யாரோ சொன்னதை கேட்டு நம்ம ஒரு ஐடியா நம்மளே கிரியேட் பண்ணி பேசுறதாலும் நடக்கிறதா ப்ரீஜுடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீஜுடிஸ் அது வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ். அதாவது பார்த்தோன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஏன் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ரீஜுடிஸ் அப்படின்றாங்க. இந்த ப்ரீஜுடிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரீஜட்மெண்ட்னா ப்ரீஜுடிஸ் அப்படின்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதை எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸோட அவங்களோட ரிலிஜன் பேஸ் பண்ணி. ஸோ முஸ்லிம்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க, ஹிந்துஸ்னா அப்படிதான் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு உண்மை தன்மையை தெரிஞ்சுக்காம மொத்தமா அவங்கள பத்தி பேசுறது, அது ரிலிஜன் பேஸ் பண்ணி. அதே மாதிரி இப்போ உங்களோட பிலீஃப் பேஸ் பண்ணி இப்ப என்ன பண்ணுவாங்க, ஹிந்துஸ்க்குன்னு ஒரு பிலீஃப்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு ட்ரைபல் பீப்புள்னு கூட எடுத்துக்கலாம், அவங்களுக்கும் ஒரு பிலீஃப் ஏதாவது இருக்கு. இப்ப வீடுன்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப நான் என்னோட ஃபேமிலி இருக்கு, இன்னொரு ஃபேமிலி இருக்கலாம், என்னோட ஃபேமிலிக்கு எது வேற ஏதோ ஒரு விஷயத்து மேல ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை பத்தி என்னன்னே தெரிஞ்சுக்காம மொத்தமா இவங்க இப்படிலாம் பண்றாங்க பாரு, அப்படிலாம் பண்றாங்க பாரு பேசுறாங்க இல்லையா, அதான் ஜட்ஜ்மெண்ட். அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி எங்க இருந்து வராங்கன்றத பாரு, அதாவது ஏரியா அவங்க எந்த ஏரியால இருந்து வந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி, அவங்களோட கலரை பேஸ் பண்ணி, கருப்பா இருக்காங்க அவங்க அப்படிதான் இப்படிதான் அப்படின்றது இல்ல, கலரா இருக்காங்க அப்படிதான் இது பண்றாங்க. அது மெயினா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இதா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா பிளாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாண்டினா எப்படின்னா முடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா டம்ப் அப்படின்வாங்க, ஒன்றுமே தெரியாத பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அசிங்கப்படுத்துவாங்க. எப்படி நம்ம நாட்டில் கலர் கருப்பு கலரு வெள்ளை கலர்ன்றமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர் பேஸ் பண்ணி, அவங்களோட அப்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி, அவங்களோட லாங்குவேஜ் பேஸ் பண்ணி, இங்கிலீஷ் பேசினா பெரிய டேஷு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில தமிழ் பேசுறவங்கலாம் கொஞ்சம் வந்து கீழ்த்தரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து ஒரு இது போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்றது. அவங்களோட ஆக்சென்ட் பேஸ் பண்ணி, இங்கிலீஷ் பேசினாலுமே அதுல ஒரு ஆக்சென்ட் வரணுமா, அப்படி பேசுனவங்க தான் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்லிட்டு அது ஒரு இது ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களோட கிளாத்ஸ், அவங்களோட போடுற ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி, இது நம்ம நிறையவே நம்ம நார்மலா அனுபவிச்சது தான் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஜெண்டர், ஆம்பளை பொம்பளை அப்படின்றத வச்சு பேசுறது, ரேஸ், அவங்களோட ரேஸ் பேஸ் பண்ணி, அவங்களோட கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் அதை பேஸ் பண்ணி, அவங்களால அந்த இயலாமையா ஒரு ஏதாவது இருக்கும் டிசபிலிட்டி, ஏதோ ஒன்று கை கால் வந்து இதாக இருப்பாங்க அந்த டிசபிலிட்டி பேஸ் பண்ணி. ஸோ அப்படி நிறைய ரீசன் வந்து சொல்றாங்க அவங்க ப்ரீஜட்மெண்ட் பண்றது எது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. Urban people are more civilized than rural people in attitudes and behavior is one such prejudice. அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புள் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியா பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காட்டுத்தனமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீயானா கூட நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா, பேசியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதான் ப்ரீஜுடிஸ் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன இது வந்து காசஸ் வந்து கொடுத்துட்டு பொருந்தாது இது ஆட்மேன் அவுட் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியலைசேஷன், கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி, எத்னோசென்ட்ரிசம், குரூப் க்ளோஷர், அதே மாதிரி கான்ஃப்ளிக். ஸோ இந்த 7 பாயிண்ட் பேஸ் பண்ணி தான்
ப்ரீஜுடிஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அந்த 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து ஆட் மேன் அவுட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நிறைய வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ டைப்ஸ்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதாவது ப்ரீஜுடிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அதை வந்து ஸ்டீரியோ டைப்ஸ் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. ஸோ ப்ரீஜுடிஸ் கெட் ஸ்ட்ராங்கர், இட் டெவலப்ஸ் இன்டு ஸ்டீரியோ டைப்ஸ். ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வியூ வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கப்படும் போது ப்ரீஜுடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ டைப்பாக மாறுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணுங்கனாவே ஒரு இது எப்படி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரியோடைப் இஸ் லேர்ன்ட் அட் வெரி இயர்லி ஏஜ். இப்போ ஜாதி பத்தினது அந்த மாதிரி இதெல்லாமே என்னது சின்ன வயசுல இருந்து காலகாலமா அவங்க பார்த்துட்டு வருவாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி பார்த்து என்னது கத்துக்கிறது. அந்த மாதிரி கத்துக்கும் போது அந்த குழந்தைங்க அதை பார்த்து வளர அவங்களோட அந்த ஐடியாஸ் வந்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுல இருந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இது வளர பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னே தெரியாமல் இதாச்சும் வந்து என்னன்னு சொல்லிட்டு யாரோ கேட்டு பண்ணுறது மாதிரி அந்த ப்ரீஜுடிஸ் வந்து இது வந்து குழந்தையா இருக்கும் போதுலேருந்து டெவலப் ஆகிட்டு வருது ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குழந்தை இப்போ பசங்க வந்து கீழே விழுந்துட்டு சரி எக்ஸாம்பிள் வந்து சொல்லிக்கலாம், கீழே விழுந்துட்டானாமா. அவனுக்கு வந்து அது வந்து பையன் இல்லையா? ஸோ அழ ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து பையன் வந்து அழக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணுங்க தான் அழணும், ஆம்பளைங்க அழுந்து அவங்க வந்து பொட்ட பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஸோ அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து ஸ்டீரியோ டைப் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜெண்டர் பேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து நடக்குது இந்த ஜெண்டர் பேஸ் ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிவி சீரியல்ஸ் இதில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிட்டர்ஜென்ட் பேஸ் பண்ணி வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விமன் வச்சு ரொம்ப பொண்ணுங்களை வச்சு மட்டும்தான் வந்து ஆட்ஸ் வந்து எடுப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஆட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டண்ட்லாம் பேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆட் வந்துச்சுன்னா அதை பசங்களை வச்சு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணாவே பொம்பளைங்க வச்சு பண்ணிடணும். இதே அவுட் சைட் வீட்டை விட்டு வெளில போனால் அந்த இதெல்லாமே பார்த்தோன்னா ஆம்பளைங்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அட்வைஸ்மெண்ட் எடுக்காங்க. பட் இப்போ அதேமாரி எடுக்கிறாங்க. லைக் வந்து ஸ்கூட்டிலாம் இப்போ பட் வந்து ஸ்கூட்டினா வந்து பொண்ணுங்க தான் ஓட்டணும். அதாவது பசங்களே வந்து ஸ்கூட்டி ஓட்டினா அது வந்து ஒரு இதாக தான் பார்க்குற ஒரு இது ஸ்டேஜ்லாம் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அது இதாகிடுச்சு. பட் வந்து அப்போலாம் அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு. ஸ்கூட்டி ஓட்டினாங்கனாவே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ என்ன பொட்ட பிள்ளையா, நீ வந்து ஸ்கூட்டி ஓட்டுற, அதெல்லாம் பொண்ணுங்க ஓட்டுறது அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் அப்படி தான் காட்டுவாங்க. ஸ்கூட்டி விளம்பரம்னாவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலியா பட்லாம் வந்து நடிப்பாங்க. பட் இப்போ ஓரளவுக்கு அது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டீரியோ டைப் செட் பண்ணுறதுல வந்து ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டினா என்னது பேர்ல இருக்கு இல்லையா? ஸோ ட்ரீட்மெண்ட் அவங்க ஒருத்தவங்க நம்ம நடத்துறத வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத இன்இக்வாலிட்டி. அது வந்து என்னென்ன ஃபார்மில் வருது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் இன்இக்வாலிட்டி, ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி, ரேஸு, ஜெண்டர் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் வந்து அந்த ஈக்குவாலிட்டியால் அதால் வர ஈக்குவாலிட்டியால் டிஸ்கிரிமினேஷன் வந்து பேஸ் ஆகுது இது பண்ணுது. ஓகேங்களா? அதாவது இன்இக்வாலிட்டி கிவ்ஸ் ரைஸ் டு டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒருத்தவங்க வந்து நம்ம ஒரு ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணலாம், அது வந்து என்னது ஒரு பிரிவினை ஆக்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பையன், அவங்க வந்து அந்த ஜாதி பையன் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சோன்னே என்னது அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன். அவங்க வந்து பிரித்து வச்சாச்சு, அவங்கள இதை பேஸ் பண்ணி இன்இக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதனால ஒரு டிஸ்கிரிமினேஷன் அங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி, இன்இக்குவலிட்டி இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது பார்த்தீங்கன்னா கேஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர் அந்த மாதிரி. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, டார்க் ஸ்கின் பீப்புள், ஃபேர் ஸ்கின் பீப்புள் இவங்களுக்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா? டார்க் ஸ்கின் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்க வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. அதே மாதிரி ஈக்குவல் ஸ்டேட்டஸ், ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் கலர், கேஸ்ட், ஜெண்டர், ரிலிஜன் எக்ஸெட்ரா. அதாவது ஸ்டேட்டஸ், அதாவது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து எதை பேஸ் பண்ணிலாம் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவங்களோட கலர் பேஸ் பண்ணி, கேஸ்ட் பேஸ் பண்ணி, ஜெண்டர் பேஸ் பண்ணி, ரிலிஜன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்இக்வாலிட்டி கிவ்ஸ் ரைஸ் டு டிஸ்கிரிமினேஷன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 15(1) ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 10th வந்து இன்னும் ப்ரீஃபாகவே படிப்பீங்க, ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிமினேஷன் வந்து நடக்கக்கூடாது, அதாவது பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
17 பார்த்தீங்கன்னா என்னது ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி, அதை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் தனியாகவே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து நிறைய இடத்துல இது வந்து கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் கூட வரும்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஓகே, என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரியில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பின மக்களுக்காக போராடி இருப்பாரு. ஓகேங்களா, பிளாக் பீப்புளுக்காக அவர் போராடி இருப்பாரு. அதனால 27 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிசன்ல வந்து அவர் கழிச்சிருப்பாரு. ஓகேங்களா, அவர் பார்த்தீங்கன்னா எப்போ அவர் வெளியிடுவாங்க பார்த்தீங்கன்னா 1990ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட பார்த்தோன்னா அந்த அப்பர்தைடு அப்படின்னுவாங்க, அந்த பிளாக் பீப்புளுக்கான ஒரு ஒடுக்குமுறையை அப்பர்தைடு அப்படின்னுவாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால தான் நடந்திருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவார்னா அங்கேயே வந்து இது பண்ணி அவர் தான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணி வைப்பாரு. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட்டாக இருந்தவர் அவர். ஓகேங்களா, இது நம்ம நோட் பண்ண வேண்டியது. அப்பர்தைட் யார் இது பண்ணாங்க? நெல்சன் மண்டேலா. எத்தனை இயர்ஸ் அதுக்காக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் பிரிசன்ல இருந்தாரு. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. ஓகேங்களா, ஸோ முக்கியமான பையனா இது. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அம்பேத்கர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் பேஸ் பண்ணி ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரை பார்த்தோன்னா ஒரு இது. ஸோ அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா நம்ம பாபா சாஹிப் அப்படின்னு வருவாங்க, அவங்கள பாப்புலராக சொல்லுவாங்க அப்படின்னா பாபா சாஹிப் பண்ணுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜூரிஸ்டாக இருந்திருக்காரு, எக்கனாமிஸ்ட், அதே மாதிரி பொலிட்டிஷியன், அதே மாதிரி சோசியல் ரிஃபார்மர், இது மாதிரிலாம் பன்முகத்தன்மை கொண்டவர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ஏ எப்போ முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1915ல முடிச்சிருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்சி வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல வந்து முடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி எங்கே வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1927. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எம்ஏ 1915ல அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி எங்கே முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி, என்ஏன்னு பார்த்தீங்கன்னா 1927. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டிராஃப்டிங் கமிட்டி, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மனாக இருந்திருக்காரு. அதனால அவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், இது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட, அதாவது இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், எப்போ ஒரு பாரத் ரத்னா இது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டின் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து பாபா சாஹிப்னு சொல்லுவாங்க. அவர் எம்ஏ வந்து எப்போ வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா 1915ல. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி எங்கே வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி எப்போ எங்கே வாங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 1927ல வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் அவர் தான். இவருக்கு பாரத் ரத்னா எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. ஓகே, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேதிக் ஆரியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடுவில் வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சங்க காலம்னு சொல்லிட்டு வரும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த ஆரியன்ஸ்ல எப்போ உள்ள நுழைஞ்சாங்களோ அப்ப இருந்து தான் இந்த கேஸ்ட் பேஸ்டு ஒரு விஷயமே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, the caste system originated in the Varna system of Vedic Aryan society. In the beginning, Varna was ஒரு ஆக்குபேஷன். ஓகேங்களா, ஒரு ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி சொசைட்டியை வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு கேஸ்ட் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ மெனி பீப்புள் இன் இந்தியா ஹேவ் ஃபாட் அகெயின்ஸ்ட் கேஸ்ட் ஆப்ரேஷன். அதில் முக்கியமானவன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர், அது நமக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோதான், இது பேஸ் பண்ணி அவ்வளோதான். அடுத்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதாவது பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்றத பேஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் கூட சொல்லியிருப்பாங்க முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா கடற்கடந்து போகிற வேலை வந்து பெண்களுக்கு வந்து இதாகக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு தொல்காப்பியத்திலேயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சு அவள் தான் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் அது நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட அவங்க எஜுகேட்டடாக தான் இருப்பாங்க, இருந்தாலுமே அவங்க பையனுக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீடம் வந்து பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க.
இன்னமும் வந்து நடந்ததாக்கு ஜெண்டர் பேஸ்ல அது படிப்புலயும் சரி, எந்த ஒரு மாடர்ன் அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றதுலயும் சரி. ஓகேங்களா, அது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷனா பேர்ல இருக்கு. ஸோ அவங்களோட ரிலிஜன் பேஸ் பண்ணி, இஸ்லாம பேஸ் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா, சரி இஸ்லாம நீ வந்து இஸ்லாம, நீ வந்து ஹிந்து, நீ வந்து கிறிஸ்டியன் அப்படின்றத பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்றது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் இது பண்றது, சரி ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பட் இது வரைக்கும் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டதில்ல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எப்படின்னா அரேஞ்ச் அரேஞ்ச் பேஸ்ட் ஆன் த லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க, அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்க்கும்போது இது யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரிஞ்சதான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹை லிட்ரஸி ரேட் பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரிஸ். இதே லோ வந்து அடியிலிருந்து போங்க தர்மபுரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. ஓகேங்களா, ஸோ ஹைன்றதை பொறுத்து இது, லோன்றது மாதிரி கேட்டாங்கன்னா இது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் எது வரும் அப்படின்றத பார்த்துக்கணும். கடைசி பிளேஸ்ல இருக்கிறது தர்மபுரி தான். ஓகேங்களா, இது எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி கூட கேட்கலாம், 2011 சென்சஸ். ஏன்னா இன்னும் வந்து நம்ம எடுக்கல, அதுக்கப்புறம் 10 years ஒன்ஸ் வந்து ஆக்சுவலி எடுக்கணும், இன்னும் வந்து நம்ம எடுக்கல. இது இந்த இயரோ 28ல எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, என்னன்னு பார்க்கணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்ரஸி ரேட். இது பாத்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோனா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் per 1000 மேல்ஸ், அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப 1000 மேலுக்கு நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா 1041 பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ செக்ஸ் ரேஷியோ இங்க வந்து அதிகம், அதனால தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இதே பாத்தீங்கன்னா தர்மபுரி. ஸோ தர்மபுரியில பாத்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் இருக்காங்க. அதனாலதான் இது வந்து லோ ரேஷியோ வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஸோ அவங்க லிட்ரஸி ரேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் கம்மியா இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த செக்ஸ் ரேஷியோவும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியா இருக்கும், கரெக்டா மேட்ச் ஆகும். இங்க பாருங்க, இது வந்து படிச்சுக்கணும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதுவும் ஹை லோ பேஸ் பண்ணி வருது, செக்ஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ படிச்சுக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுமே. ஓகேங்களா, அதாவது இது கேட்டதில்ல, பட் இது கேட்டிருக்காங்க, லிட்ரஸி ரேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஜஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ 92, 90, 86 இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, அவ்வளோதான். அதான் அந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ சோசியல் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னதுன்னா இன்கம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த லைன் பாருங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ் வித் லோ லிட்ரஸி ரேட் ஆர் ஃபவுண்ட் டு பி வித் லோவர் செக்ஸ் ரேஷியோ, அதான் நான் பார்த்தோம். இப்போ வந்து தர்மபுரி பார்த்தீங்கன்னா லோயர் லிட்ரஸி ரேட் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோவும் தர்மபுரியில தான் கம்மியாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து அதை தான் சொல்றாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வித் லோ லிட்ரஸி ரேட் ஆஃப் ஃபவுண்ட் டு பி வித் லோயர் செக்ஸ் ரேஷியோ அப்படின்றாங்க. ஓகே, இந்த இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இதை வந்து அபாலிஷ் பண்றதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்டர் அக்சஸ் டு குவாலிட்டி பேசிக் சர்வீசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும், குவாலிட்டியாக கொடுக்கணும். அதே மாதிரி கரண்ட் ஜெண்டர் பயாஸ் அதை வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்குள்ளார வந்து இருக்கணும். அதே மாதிரி பப்ளிக்கை பொறுத்த வரைக்குமே ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஏதோ ஒரு இதில் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்கள வந்து போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த இன்இக்வாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்பாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பழகிடும் அப்படின்வாங்களே, அது அப்படி பழகிடும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ரிலீஜனை பற்றி தெரிஞ்சதுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா போய் லேர்ன் பண்ணிக்கணும் நம்மளே புதுசா. ஓகேங்களா, ஸோ அதுல என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அடுத்த ரிலீஜனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இது வரலாம், அது மேல ஒரு வெறுப்பு வராமல் போகலாம். அது ஒரு மெஷர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டைனிங், அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா, கிளாஸ் ரூம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஸ்ட் பேஸ் பண்ணியோ தனித்தனியாக உட்காந்துச்சு அந்த சாப்பாடு பந்தி முறை அப்படின்வாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து எல்லாரும் ஒரே இதாக சாப்பிட்றது, அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ளார அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியாளுங்க கூட போய் நம்ம சோசியலைஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு அப்படின்னு கிடையாது, நம்ம இப்போ நம்ம கேஸ்ட் இருக்காங்கன்னா அவங்கள விட்டு வெளியே போய் சோசியலைஸ் பண்ணுறது.
ஓகே, அவங்க கூட நல்லா சோசியலைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா அவங்க கிட்ட நம்மளால அந்த கேஸ்ட் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு வந்து மனசு வராது இல்லையா? ஸோ அப்ப அங்க இருந்து எராடிகேட் பண்ண ஆரம்பிக்க முடியும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ் சட்டம் போடணும் அப்படின்றாங்க. ஏற்கனவே சட்டங்கள்லாம் நிறைய இருக்குதான், பட் இதெல்லாம் ஒரு மெஷூர் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு நாள் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு பேஜ். இது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ். நிறைய டைம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்கணும் அப்படின்னா இதில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு பர்சனாலிட்டி வந்து இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பர்சனாலிட்டியை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். ஸோ அவரோட டைம் லைன் பார்த்தோம்னா 1931 இருந்து 2015 வரைக்குமே. ஓகேங்களா? ஸோ அவரோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1931 to 2015. ஓகேங்களா? அடுத்து அது இல்லாமல் இவரை பற்றி வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டதே வந்திருக்கு. எதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஏபிஜேக்கு அவுல் பக்கீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம் அப்படின்றது தான். அவர் முஸ்லீம், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ராமேஸ்வரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எத்தனாவது பிரசிடென்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 11th பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீப்புள்ஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்படுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இணக்கமா இருப்பார் மக்களோட. வேற எந்த பிரசிடென்ட்டும் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லுவாங்க. ஓகே, அவரோட ஸ்கூலிங் பார்க்கலாம். அவர் பார்த்தோன்னா ராம்நாத்ல ஸ்கூல் படிச்சு முடிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ், திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக MIT இருக்கு இல்லையா, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் போய் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி படிச்சு முடிச்சது உடனே DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்றாரு. இதுதான் அவரோட கெரியர் பேஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ராம்நாத் ஸ்கூலிங் முடிக்கிறார் தமிழ் வழி கல்வியில. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து MITல வந்து முடிக்கிறாரு. முடிச்சுட்டு DRDOல ஜாயின் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அவரை பத்தி சொல்றாங்க. கலாம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒருத்தங்க தான். நியூஸ் பேப்பர்லாம் வித்து தான் அவங்களோட இன்கமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா வந்து ஹை சிவிலியன் ஆனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இவர் எப்போ வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1997. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்ட் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் 1990ல வாங்கியிருப்பாரு. அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா 1997ல வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா அவர் எழுதின புக்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இந்தியா 2020, அடுத்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லியூமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியா பேஸ் பண்ணி இந்தியா 2020, மிஷன் இந்தியான்னு ஒன்று வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லியூமினஸ் ஸ்பார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அதில் இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்றது வந்து அவரோட ஆட்டோபயோகிராபி அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவர் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது நான் சொன்னது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் அப்துல் கலாம் பத்தினது. ஸோ அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ் எஸ் இல்லவல்லகி. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரம் சாம்பியன். ஓகே, கேரம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினவங்க. ஸோ அவங்கள பத்தி பார்க்கலாம். ஸோ இல்லவல்லகி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஃபேமிலியிருந்து வந்தவங்க தான். வியாசார்பாடி இருக்கு இல்லையா சென்னையில, அங்க வந்து அவங்க அப்பா வந்து அவங்களோட இயர்னிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா டிரைவரா இருந்தவர் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2008ல, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், 2008ல பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கேரம் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பலாஸ் டெஸ் ஃபெஸ்டிவல் கேன்ஸ் பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா மெய்டன்ஸ் விமன்ஸ் டைட்டில் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வின் பண்றாங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்ல அதே இயர், இதே 2008ல வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்ல இவங்க கலந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் சாம்பியனா இருந்திருப்பாங்க இல்லையா ரேஷ்மி குமாரி அப்படின்றவங்க, அவங்களே வந்து பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷ்மி குமாரி அப்படின்ற ஒரு ஃபார்மர் வேர்ல்ட் சாம்பியன் அவங்கள வந்து பீட் பண்ணி இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இயர் இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்ல. அடுத்து வந்து இவரை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, மாரியப்பன். ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு அவரை பத்திலாம், நியூஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சேலம், தமிழ்நாட்டில் சேலம் இருக்கு இல்லையா, அங்கே அவர் அதுதான் அவங்க ஊர். அவங்க அம்மா வந்து தனியா ஒரு ஆளாண்டு அவங்கள வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா தான் அவங்களோட இதே காய்கறி வித்து
அது அவங்களோட இதே அவ்வளவுதான். ஸோ ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இவரோட ரைட் லெக்ல ரைட் லெக்ல பாத்தீங்கன்னா பெர்மனண்டாவே வந்து டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது ஓகேங்களா. அவருக்கு வந்து கால் அந்த ரைட் லெக் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அது ஒரு செட்பேக்கா அவர் நினைக்கல ஓகேங்களா. ஸோ he was young despite this setback he completed secondary schooling முடிச்சுட்டு அவர் அது என்ன சொல்றாருன்னா I didn't see myself as different from able bodied kids அப்படின்றாரு ஓகேங்களா. நல்ல கை கால் நல்லா இருக்க பசங்களோட பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டடா தான் இருந்திருக்காரு மாரியப்பன் ஓகேங்களா. ஸோ இவரோட மெயினான ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 ரியோ பேராலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு இல்லையா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வின் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ என்ன ஈவெண்ட் பாத்தீங்கன்னா T42 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் நேமு. அது எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அவரோட குதிச்சார் இல்லையா அந்த லாங் ஜம்ப் மாதிரி, அது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.89 மீட்டர் இது பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஸோ 2016 ரியோ பேராலிம்பிக்ஸ் T42 ஈவெண்ட் பேரு எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.89 மீட்டர். இது பாத்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு. அடுத்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், செஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மிடில் கிளாஸ் தான். அவங்க அம்மா வந்து 5 வயசு முதல்ல இருந்தே அவங்க அம்மா வந்து பெரிய ஃபேன் செஸ்ஸுக்கு. அதனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோட அவங்க வந்து சின்ன வயசுல 5 வயசா இருக்கும் போதுல இருந்தே அவருக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, என்கரேஜ்மெண்டா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து அவர் செஸ் பிளேயரா இருக்காரு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்ல இது வரைக்கும் 5 டைம் வந்து வின் பண்ணியிருக்காரு. எப்ப பார்த்தா 2000 ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2000, 2007, 8, 10, 12. ஸோ இந்த 5 வருஷம் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. 2007, 8, 10, 12. அது மட்டும் இல்லாம அவரோட 14 வயசுலயே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணியிருக்காரு. எப்ப 14 வயசுல. அது மட்டும் இல்லாம 1988ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்றாரு. எப்ப 1988ல அவரோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இயர் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு சொல்லிட்டு ஒரு அவார்டு, அதாவது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆனர் அதுதான். அது ஃபர்ஸ்ட் வாங்கினதும் பாத்தீங்கன்னா விஸ்வநாத் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா 1991 to 92 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. ஸோ இந்தியாஸ் ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு இவர் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன், இது பாத்தீங்கன்னா செகண்ட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா, அடுத்து பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா. இவர் வந்து செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்ம விபூஷன் பூஷன் கிடையாது விபூஷன், பத்ம விபூஷன் வாங்கிட்டாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2007. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, விபூஷனா பூஷனா பாரத் ரத்னாவும் பார்க்கணும் ஓகேங்களா. செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்ம விபூஷன் இன் 2007 இது வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்த பேஜ்ல அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, மறக்காம நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லிக்கு இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2 significant parameters to ensure equality in society are respecting diversity and ensuring freedom. ஸோ அந்த டைவர்சிட்டி அந்த பிரிவை வந்து ஸோ அந்த டைவர்சிட்டி இப்போ வந்து நிறைய ரிலீஜன்ஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ்ன்றாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம், என்சூரிங் ஃப்ரீடம், இது ரெண்டுமே முக்கியமான பேராமீட்டர்ஸ்ன்றாங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா சொசைட்டில நம்ம வாழ்ற சமூகத்தில் ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து இது பண்ணணும் அப்படின்னா அது முக்கியமானது அப்படின்றாங்க. ஸோ இது நம்மளுக்கு நான் முன்னே சொன்ன ஆர்டிகல் 17 பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது முக்கியமானது என்ன சொல்லியாச்சு, இதெல்லாம் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ரீசன் ஃபார் ப்ரீஜுடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம 7 இது பார்த்தோம் இல்லையா, அதுல எது இல்லை, ஜாகிரபி. அடுத்த டிஸ்கிரிமினேஷன் டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜெண்டர் பேஸ் பண்ணி வரது என்னது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் பேஸ்ட் ஸ்டீரியோடைப்ஸ் ஆர் ஆஃபன் போர்ட்ரேடிங், நம்ம என்னதான் பார்த்தோம்ல ஃபிலிம்ஸ்ல, டிவி சீரீஸ்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாமே வரும். அதே மாதிரி நேம் த புக்ஸ் ரிட்டன் பை APJ அப்துல் கலாம், என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே தான். இந்தியா 2020, இக்னைட்டட் மைண்ட்ஸ், அப்புறம் என்ன லூமினஸ் ஸ்பார்க், விங்ஸ் ஆஃப் ஃபயர், இது எல்லாமே அவங்க எழுதுதான். ஸோ ஆல் ஆஃப் திஸ்
ஏபிஜே அப்துல் கலாம் எப்போ பாரத் ரத்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997. அதே மாதிரி விஸ்வநாத ஆனந்த் பார்த்தீங்கன்னா எப்போ கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1988. இளவழகி என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கேரம் எப்போ 2008 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் சாம்பியன்ஷிப்பும் 2008 தான் வாங்கியிருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சேஸ் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் ரேசிசம் எதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா 15(1). அடுத்து அம்பேத்கர் வந்து பாரத ரத்னா எப்போ வாங்கினார்னா 1990. அடுத்து பார்த்தோம்னா 2011 சென்சஸ் படி ஹையஸ்ட் லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி. ஸோ பீப்புள் ஆர் ஃபால்ஸ் பிலீஃப் அண்ட் ஐடியாஸ் ஆன் அதர்ஸ் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஜுடிஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் born in ராமேஸ்வரம். That was the first recipient of ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த். அடுத்து that was the independent India's first law minister னா அம்பேத்கர். As per the 2011 census, the lowest sex ratio தர்மபுரி. அவ்வளோதான். ஸோ ப்ரீஜுடிஸ் அப்படின்னா என்னன்னா judge other people's negatively, false view or idea about something. ஸோ இது ரெண்டுல என்ன வரும்? ப்ரீஜுடிஸ்னா ஜட்ஜ் அதர் பீப்புள்ஸ் நெகட்டிவ்லி வரும் இல்லையா. ஓகே. அடுத்து ஸ்டீரியோடைப்னா தான் ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங் வரும். ஒரு பீப்புள் ஒரு யாரோ ஒருத்த பர்சனை பார்த்தோம்னா நெகட்டிவா கமெண்ட் பண்றது தான் ப்ரீஜுடிஸ். ஸ்டீரியோடைப்னா ஒரு விஷயத்தை பத்தி அப்படியே ஒரு ஐடியா ஒரு ஃபால்ஸ் வியூ வச்சுக்கிறது. ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஐடியா அப்படின்றத வரது பார்த்தோம்னா ஸ்டீரியோடைப்னு வரும். ஒரு மனுஷங்களை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீஜுடிஸ்னு வரும். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா ட்ரீட்டிங் சம்ஒன் லெஸ் ஃபேர்லி தென் அதர்ஸ். ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஓகே, அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1ல வந்து சிவிக்ஸில் வந்து 2 லெசன் தான் இருக்கும். ஸோ அந்த 2 லெசன் முக்கியமான லெசன், சிலபஸ் பேஸ் பண்ணி வர லெசன், அது ரெண்டுமே நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி அண்ட் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி ரெண்டுமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 2ல வரும். டேர்ம் 2ல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.